ஆமா அப்படி இருந்தாலும் இதுவோ என்ன உலகம்? இதுவோ கந்தர உலகம். ஆண்டு வரக்கூடியவர் யார்? சித்ராங்கத மகா. அட பை அவுரா, அட பை அவுரா, அட பை அவுரா. டேய் அது மட்டும் எதுக்கு வச்சிக்கிற? அது அவுத்துரு. இது அவுகா. ஆ? சொன்னா மாசிங்கமா இருக்கான். டேய் நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சீங்கற? நீ தான் அவுறானே. அவுகாடா சொன்னேன். இந்த பேரா மொத்தி அவுத்துற. இல்லாத அளவு பண்றோம் ஜாகிரதை. என்ன? ஏமாயா பாவத்துல வீரிங்க. நானே எவ்வளவு பேஜார் பட்டு நீ கூத்து வந்துக்கிறேன் தெரியுமா? என்னடா அப்படினா பேஜாரு? நான் மாத்துக்கிறேன். எவ்வளவு பேஜார் தெரியுமா? டேய் அவர் என்றால் என்ன கஷ்டப்பட்டு தெரியுமா? என்றால் கேவர் சொன்னார் அவர் கூட. அவர் வர மாட்டாருமா? டேய் அவர் பெரிய அவர் என்றால் ஒரு நபரை குறிக்கக்கூடிய சொல். யார் அவர்? இந்த உலகத்தை ஆண்டு வரக்கூடியவர். அட்லி நம்பால. கந்தர்வ யாரு? அட்லி கந்தர்வ மகாராஜா. அடா பாவி சித்ராங்கத மகாராஜா. அதேதான். அன்னவர் தான் என்னை தூக்கி சென்று தாலி கட்டினார். யார் உங்களை தூக்கிட்டாங்க? அடா தூக்கிட்டாங்க. தூக்கிட்டா அந்த தூக்கிட்டு இல்லடா. அட உன்னை வாங்கி வை தூக்கோ. உன்னை வாரி வெயில்ல போடா. உன்னை மரத்தை குயில வச்சு போடா. மஞ்சா துணி போட்டு மறைக்கோ. என்ன மாரக்க கூகுன்னு? குயிலியா? குயில. என்ன? சரிமா. அப்படி இருந்தாலும் செத்து போச்சுமா. உன் தெரியாதா? யாரா? என் நாய செத்து போச்சு. அதுக்கு ஏன்னு கேளு. ஏன்? அண்டை வச்சிருந்தமா. சரி. மம்டி வச்சிருந்த மாதிரி. அந்த மம்டி வச்சு சாப்பிட்டு வரலான்னு வீட்டுக்கு போனேன். சாப்பிட்டு வரலான்னு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் வந்து அந்த மம்டி தொட்ட மாதிரி மறுபடியும். ஆமா. சூடா இருந்தது. எங்க பக்கத்து கேணிக்கார வந்தான். டேய் மம்டி வச்சுட்டு சாப்பிட்டு வர போனேன். ஆமா. என்னடா மம்டி சூடாகுதுன்னு கேட்டது. சூடா இருக்குதுன்னு கேட்டதுக்கு மம்டிக்கு ஜொரம் அடிக்குது. மம்டி ஜொரம் அடிக்குது அப்படின்னு சொன்னாமா. பிறகு என்ன நடந்தது? பின்ன அண்டை வாட்டணுமே. ஆமா. என்ன பண்றது தெரியாதா? அந்த மம்டி தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா. ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த டாக்டர் அவன் பொண்டாட்டி தாலியா இருக்கும். 500 ரூபாய் கேக்குறாமா. ஓ அந்த டாக்டர். அப்புறம் என்னாச்சு? அந்த மம்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன பேரு. அந்த மம்டி எங்களுக்கு வாங்கி போலாமா. ஆமா. மம்டிக்கு உடம்பு தானே சரியில்லை. இன்னும் தல்லாரம்பட்டி தனபால் ஆசிரியர் என்ன பாரதகார் கூட்டுக்கார் எல்லாமே தனபால் ஆசிரியர் தல்லாரம்பட்டி அவர் பேராலே நம் நாடக மன்றத்திற்காக 51 ரூபாய் அவருடைய சீடன் வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு நன்றி வணக்கம். பிறகு என்ன நடந்தது? ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தமா. ஆமா. டாக்டர் அந்த மம்டி வாங்கி போனாரு. 500 ரூபாய் கேட்டாரு. இவரு என்னதான் வைத்தியம் பண்றாரு? என்னதான் வைத்தியம் பண்றாருன்னு பாக்கலான்னு அப்படின்னு பார்த்தோமா. எட்டியா உள்ள ஒரு சின்ன தொட்டி இருந்தது. தொட்டி. அந்த தொட்டி ஃபுல்லா தண்ணி இருந்தது. சரி. எங்களுக்கு வாங்கி போனாரு மம்டி. ஆமா. அது எடுத்து போய் தொட்டியில விட்டாரு. அப்புறம் தொட்டியில விட்டாரு எங்களுக்கு கொடுத்தாரு. சரி. இப்ப தொட்டு பாருப்பா. தொட்டு பாரு. உன் மம்டி சிறு நாய் போட்டு பாரு. அடப்பாவி. இந்த வித்து எனக்கு தெரிஞ்சுதான் நானே செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன். சரி மம்டி ஜோரா இருக்குது அது போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தமா. வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க ஆயா உடம்பு சூடாக்குது. ஓ ஜோரம் அடிக்குது. சரியான ஜோரம் அடிக்குது. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் தூக்கி போனா. ஆமா. மறுபடியும் 500 ரூபாய் திரும்பி 500 ரூபாய் கேட்க போறான்னு சொல்லிட்டு யாரு கொடுக்குறது? அதானே அவன் பண்ண வேண்டியதான் நான் பார்த்தேன். ஆமா. எங்க ஆயா கொதிக்குதுமா. அவன தொட்டில விட்டான். ஆமா. எங்க ஆயா தூக்கிமான. என் வீட்டு பின்னாடி கிணறு இருந்தது. பெரிய கிணறு. ஆமா. ஆமாடா சோமே. அது தண்ணி சேர்ந்து ஊத்துறாங்க. சரி. அந்த பக்கெட் ஊத்தி கீழ கடாசன. எங்க ஆயா கைத்துல கவுர் கட்டு. கைத்துல வேற எங்கயும் கட்டல. வேற எங்கனா கண்ண ஊரில போயிச்சு என்ன பண்றது? எங்க ஆயா கைத்துல கட்டணுமா. இராயா கொஞ்ச நேரம் அந்த டாக்டர் பண்ண மாதிரி பண்ணிடுறேன். அதானே. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கணுமா. உள்ள இறங்கும்போது நல்லா போச்சு. எவ்வளவு நேரம்டா? ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்தேன். சரி. அதுக்கப்புறம் தூக்கணுமா. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நான் எப்படி தெரியுமா? எப்படி? அடப்பாவி. டேய் நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. என்ன? நீட் தேர்வு எழுதிங்கிற டாக்டர். எதுக்கு? டாக்டர் படிச்சு சீக்கிரமா பாஸ் ஆயிடு விட நீ.
அம்மா பேர் மணிலாம் தொங்குதியா ஏலா, பின்னாடி பாடுறா வெறும் தலை நீ அங்கிருந்து தெரிய போகுது இதெல்லாம். கவுர்ல வச்சுக்கிறாங்க ஜனக்கிலாம். டேய் நம்ம ஜன பெண்களுக்கு உண்டான ஆடை புரியுதா? அது மாடல் எப்படி வேணாலும் இருக்கும். என்ன? சரி சரிம்மா. அதை கட்டினா அப்படி இருந்தாலும் உங்க நாம மேல இருந்து கீழ் வரையும் தொங்குது. என்னதுடா நகை அப்படி தெளிவா சொல்ற பாக்குறவங்க பாரு எப்படி சிரிக்கிறாங்க பாரு இவ்வளவு தப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்க சிஸ்டர் நான் பண்ண முடியும். ஆ. சரி அப்படி இருந்தாலும் அக்கா எல்லாம் காண வேண்டும். ஆமா போலாமா? போலாமா? அக்கா எங்கடா போயிட்டீங்க? போயிட்டேன்டா. டேய் அக்கா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கம்மா. அக்கா போ